இங்கதான். संवत्सरं दीर्घमायुः सर्वाभीष्ट प्रसाद बल सिद्धिरस्तु महदैश्वर्यापि विद्धिरस्तु महादेव्यै नमः अनुग्रहेण सर्वाभीष्ट புடிச்சுட்டு போறான். உங்க பொண்ணுதான் அவன் கையை புடிச்சுட்டு போறா. நீங்க வர ஹலோ என் கண்ணு மேலே எல்லாம் விழுந்துட்டு போறேன். குறுக்க வந்த மாதிரி ஏன் போலீஸ் இறங்க வந்தாங்க சார்? எதுக்கு சார் வண்டி நிறுத்துனீங்க? எதுக்கு ஓடுறாங்க? உங்களுக்கு தெரியலண்ணே. என்ன சார் நடக்குதுங்க? எனக்கு நிச்சயம் பண்ண ரம்மி குட்டி ஒருத்தர் தூக்கிட்டு போறோம். முதல்ல வண்டி எடுங்க சார். சார் என் ரம்மி குட்டி ஒருத்தர் கடத்திட்டு போறோம் சார். என்ன விடுங்க சார், நான் அவளை காப்பாத்தணும். என்ன ஆச்சு? ஒண்ணும் கிடைக்கலீங்க. என்னத்துக்கு தெரியுங்க சார்? நல்லா பாத்தீங்களா? பாத்துருங்க. சரி சரி வாங்க. சாரி. என்ன சாரி பூரி? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, வண்டியை குறுக்கு நிறுத்துனீங்க, அப்புறம் செக் பண்ணீங்க. என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? யோ, உன் வண்டியில தான் கஞ்சா கடத்ததா இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. கஞ்சாவா? ஏன் வண்டியிலயா? யோ மாமா, என்னையா அது?
போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. மாப்பிள்ளை சிங்கத்தோட மானம் போச்சு, மரியாதை போச்சு. கல்யாண பொண்ணு வேட்டி அவுத்தானா, காவல்துறை மாப்பிள்ளோட அன்றாட அவுத்துட்டாங்க. போச்சு, எல்லாமே போச்சு. மொத்தத்துல எனக்கு பிரியாணி போச்சு. சாம்பிராணி பைக்கு கொடுத்தா அவனை தூக்கணும்டா. யோ மாமா ஏறியா வண்டியில. காதல் இந்த வார்த்தையை சொல்லும் போதே நம்ம ஒவ்வொருத்தர் மனசுக்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான ஃபீலிங் இருக்கும். ஆனா இந்த காதலுக்கு மட்டும்தாங்க கோலைய ஒரு வீரனாகும், ஏன் கோமாளிய கூட ஒரு ஹீரோவா மாத்துற சக்தி இருக்கு. இதோ உன்னதிக்கிட்டு போறானே நம்ம ஹீரோ, லவ் பண்றதுக்கு முன்னாடி கட்டல சொப்பன சுந்தரி படம்னு சொல்லிட்டு பேய் படத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டியே. டேய் சொப்பன சுந்தரி இருந்தாளா இல்லையா? இருந்தா, ஆனா பேயா இல்ல. விஸ்வா ஓவரா மேக்கப் போட்டா எல்லா சுந்தரிகளுமே பேய் மாதிரி தான்டா இருப்பாளுங்க. டேய் ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் ஆயிடுச்சு. பைக் ஹெட்லைட் வேற திடீர்னு ஏறியல, பயமா இருக்குடா. டேய் ஏன்டா இப்படி பயந்து பஞ்சர் ஆகுற? போ. நான் சுண்டலிக்கே பயப்படுவேன், இப்படி சுடுகாட்டுல கொண்டு வந்து விட்டியடா பாவி. உனக்கு பயமா இல்லையா? பயமா எனக்கா? போடா. டேய் நிஜமாவே உனக்கு பயம் இல்லையா? இல்ல. டேய் அவனுக்கு லூஸ் மோஷன் போற மாதிரி இருக்கு, உனக்கு ஜோக்கா? டேய் விஸ்வா பயப்படாம நேரா ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டுறா, அதான் நான் இருக்கல. டேய் என்னடா அங்க போறா. என்னடா அது? கொல்லி வைப்பு சாஸ்திரா. அம்மா அப்பா. ஏப்பா பார்த்து வரக்கூடாதப்பா. முதல்ல அந்த வாயில இருக்க கொல்லிக்கட்டையை கீழே போட்டு போடா பேப்பயல. சுடுகாட்டுல சுள்ளிய பொறுக்கி வாயில வச்சுட்டு தெரியுறான். டேய் சினிமாக்கு பிறந்தவனே, உன்னால தாண்டா என் பிள்ளை இப்படி ஆயிட்டான். எப்படி ஆயிட்டான்? நல்லா தானே இருக்கான். மூதி சினிமா கூட்டிட்டு போய் இப்படி என் பிள்ளைய பிசாசு கிட்ட மாட்டி விட்டியா? ஆமாமா சார் தான் செத்தவனை சாமின்னு கும்பிடுறதும் நீங்க தான், பேயின்னு பார்த்து பயப்படுறதும் நீங்க தான். என்ன உலகண்டா. என் புள்ள மேல தீயா பொரியுது பாரு. தண்ணி எடுத்து ஊத்து. ஆ? டாக்டர் கிட்ட கூட்டு போவியா, அதை விட்டு இங்கே கூட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்க. போடா மூதி. டாக்டர் என் பிள்ளைக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்தே இங்கதான் கூட்டு வரியா? விளங்கிடும். என்னடா சொன்ன? இல்ல உன்ன மாதிரி ஒரு அம்மா எல்லா பசங்களுக்குமே இருந்துட்டா. அவன் கிடக்குறான், நீ வாட சொல்லும். ஆண்டிமணி கோயில் பேயோட்டம் திருவிழாவிற்கு வருகை தரும் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இப்படிக்கு விழா கமிட்டியாளர்கள் வணக்கம் சாமி. என் பிள்ளை எதையோ பார்த்து பயந்துருக்கான், நீங்க தான் அவனை குணப்படுத்தணும். ஓம் பாண்டிமணி ருத்ரமணி நாதமணி யுக்தமணி பக்தரகாளி ருத்ரகாளி வனகாளி 18ஆம் படி கருப்பு பாண்டிமுனி என் பிள்ளையை காப்பாத்து. ஓம் எல்லாம் விளைய போச்சு. ஆண்டிமுனி படையோடு வாழுமையா, பூதமுனி நாதமுனி உடை சூழ வாழுமையா, யுத்தமுனி படம் செய்ய வாழுமையா, யுத்தமது சிவனடிக்கும் பெருமொழிக்க வாழுமையா.
வச்சு தாரன் மாட்டு கதையும் தாரன் தின்னு ஓடி வாங்க நீயும் இங்க நீயும் வம்ப இப்படி ஓட நம்ம ஹீரோ இந்த வீட்டுக்கு வந்து இனி என்ன பண்ண போறான்னு பார்ப்போம். என்னப்பா மர்டர் கேஸா? ஃபைனான்ஸ் கம்பெனி எதுவும் நடத்தினியா? இல்ல. பின்ன என்னதான் தப்பு பண்ண? நாட்டுக்கு நல்லது பண்ண. அப்போ உள்ள தள்ள வேண்டியதுதான். ரம்யா, நான் சொன்னல என் ஃப்ரெண்டு. ஹேய் விஸ்வா, எப்படிடா இருக்க? டேய் கட்டல. என்னடா கட்டல நீ இப்படி டைட்டா கட்டி பிடிக்கிற? அன்பு கட்டலடா, அதானே உன் பேரு? சரி விடு, என்னையே இந்த பொடி பிடிச்சனா. ஹாய் ரம்யா. அப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா? ஒன்றும் இல்லடா. ஓகே, ஒன்றும் கவலைப்படாதீங்க. இதை உங்க வீடு மாதிரி நினைச்சு நீங்க இங்கேயே தங்கலாம். நானே அப்படி நினைச்சுதான் தலுப்பா வாழ்ந்துட்டு இருக்கேன். சரிடா மச்சான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இங்க 2 நாள் தங்குங்க. மண்டே காலையில அடையார் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல உனக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணத்துக்கான எல்லா ஏற்பாடையும் ரெடி பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்ஸ் டா மச்சான். ஏய், உனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன். ஏய் ஒயிட், வாங்க. இவன் பேர் வெள்ளையன், நான் ஒயிட்னு தான் கூப்பிடுவேன். நான் சொன்னேன்ல, என் ஃப்ரெண்டு விஸ்வா, இவன் தான். சரி, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? வாடா. வரம்யா. எப்படி இருக்கு? ஓகே. சரி, உங்க 2 பேருக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் மாடி ரூம்ல பண்ணிட்டேன். நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரெஸ்ட் எடுங்க, அப்புறமா வந்து பாருங்க. பை. நான் பாத்துக்கிறேன். It's a nice house.
எனக்கு இந்த பிளேஸ் ரொம்ப பிடிச்சிருக்குடா. நைட் டைம், நிலா வெளிச்சம், அலையோசு, கடல் காற்று மேலே படும்போது நம்ம மனசுக்குள்ள ஏதோ பண்ணதில்ல. என்ன அடுப்புல பால் வச்சிருக்கேன்டா. இருக்கட்டும். பால் பொங்கிரும்டா. போடா. ஹே ரம்யா, ரம்யா. என்ன பண்றா இவ? எங்க போயிருப்பா? ரம்யா, ரம்யா. ரம்யா, Hey, Ramya?
என்று நான் பார்த்த பூமி இது இல்லை என்று புதிதாக தோன்றுதே. நடந்து சென்றாலும் மிதந்து செல்கின்ற உணர்வை உன் காதல் தந்ததே. உதடு உன் பெயரை சொல்லுதே, உன் நிழலையும் கைகள் அள்ளுதே. என்ன செய்தாயடி நதியில் இனித பேச நிற்கிறேன். வழியில் தொலைந்த பிழையின் போது மதிகள் யாவும் மறக்கிறேன். காதல் என்பதா மழையில் வெயில் சேர்ந்து பார்க்கிறேன். Hi Vishwa, he's my friend Kadir. நெஞ்சில் என் நெஞ்சில் என்று வந்தாயோ என்று உனைதானும் கேட்கிறேன். தேதி நான் சொல்லி பூக்கள் பூக்காத தினமும் உன் நெஞ்சில் பூக்கிறேன். விரும்பி நான் இன்று தோற்கிறேன். உன் விழியில் இடம் ஒன்று கேட்கிறேன். என்ன செய்தாயடி உயிரே உன் நதியில் இனித பேச நிற்கிறேன். வழியில் தொலைந்த பிழையின் போது மதிகள் யாவும் மறக்கிறேன். மழையில் வெயில் சேர்ந்து பார்க்கிறேன். நிகழும் மங்களகரமான ஜெய வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள் 19/6/2014 வியாழக்கிழமை விருதுநகர் மாவட்டம் சிவகாசியை சேர்ந்த செந்தட்டிக்காளை பாண்டியன் வேலுநாச்சியார் தம்பதியரின் ஒரே மகனான திருநிறை செல்வன் சிங்கதுரைக்கும் திருநாவுக்கரசு விஜயலட்சுமி தம்பதியரின் குமாரத்தியுமான திருநிறை செல்வி ரம்யாவிற்கும் திருமணம் செய்ய நிச்சயிக்கப்படுகிறது. சுபமஸ்து. தட்ட மாத்திங்க. உச்சி மண்டல சுருங்குதே, ஒன்ன நான் பார்க்கல கிருங்குதே. கிட்ட நீ வந்தாலே பெருங்குதே கருங்குதே. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டித்தாய் போதாதென சின்ன சிறு. சொல்லு ரம்யா. விஷ்வா, எங்க வீட்ல திடீர்னு எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நாளைக்கு காலையில நான் கோயிலுக்கு வரேன். அங்க வந்து என்ன கூட்டிட்டு போயிடு. ஏய் விஸ்வா, எப்பரா இருக்க? டேய், ரம்யாக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா. என்னடா சொல்ற? ஆமாடா, எஸ்கேப் ஆகிறது தவிர வேற வழி இல்ல. அவளை கூட்டிட்டு எங்க போறதுன்னு தானே தெரியல. சரி, நீ ஒன்று பண்ணு. நீ அந்த பொண்ணை கூட்டி இங்க கிளம்பி வா, பாத்துக்கலாம். டேய் விஸ்வா. டேய் கதிர், நாங்க இங்க சேஃபா இருக்கோம். நேத்தே உன் காலை எதிர்பார்த்தேன். சாரிடா மச்சான், மறந்துட்டேன். கரெக்ட் தான்டா. லவ் பண்றவன் நண்பனை நினைச்சாதான்டா ஆச்சரியம். ஏய் ரொம்ப ஓட்டாத. மண்டே மார்னிங் இங்க வந்துடுறா. ஓகேடா, ஒன்னும் ஒரு பண்ணிக்காத. ஒரு பையன் நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. ஓகே.
கல்நக்கி பிரியாணி மாப்பிள்ள சீரத்துற தோட்டக்காரங்கிட்ட பேட்டை கொடுத்தது தப்பா போச்சு. ஸ்டெம்பை கூட செடி நடுற மாதிரியே நடுறான். ஒழுங்கா வைடா. பாரா, நீங்க கிரிக்கெட்ல விளையாடுவீங்களா? ஏன் எங்களெல்லாம் பார்த்தா கிரிக்கெட் விளையாடுற மாதிரி தெரியலையா? தெரியல, கில்லி தாண்டி விளையாடுற மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. அப்படி சொல்லல போயிட்டு, இந்த திங்ஸ் வாங்குற அளவுக்கு பீடி கட்டுக்கே வழியா காணா, இதுல இதை வேற வாங்குறாங்களாக்க? இதெல்லாம் எங்க வீட்டு ஓனர் வாங்கி வச்சிருக்காரா. எப்பயாவது போர் அடிச்சா எடுத்து விளையாடுவோம். விஸ்வா நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்டா. ஆமா, இங்க ஐபிஎல் மேட்ச் நடக்குது. இவர் ஐசிசி பிரசிடென்ட் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு விளையாடுற. பால் எடுத்துட்டு போய் பவுலிங் பண்றமியா? என்னது பொண்ணு கிரிக்கெட் விளையாடுறதா? பொண்ணா? இவளா? நானும் அப்படி நினைச்சுதான் ஏமாந்துட்டேன். டேய், நீ தோனினா ரம்யா மித்தாலி ராஜ்ரா. என்ன மித்தாலினா யாருண்ணே? தோனி ஒய்ஃபானே? ஏன்டா தோனி குடும்பத்துல கோணி விரிங்க? மித்தாலி ராஜ் இந்தியன் லேடி கிரிக்கெட் டீம் கேப்டன்ரா. நீ வர நம்ம விளையாடலாம். சரி, நீ விளையாட மாட்டா, எங்களையும் விளையாட விட மாட்டியா? சொல்ற? சும்மா சொல்லணும். அப்ப டீம் பிரிச்சு விளையாடுவோம். ஓகே, நானும் ஒயிட்டோ, நீயும் ரம்யா. சூப்பர். பூவா தலையா? கிரிக்கெட் விளையாடுற மாதிரியே இருக்குடா. ஏய் சீ, ஒழுங்கா போடு. ரெடி. Come on. Pass, quick, quick. அடி. பிஞ்சு போன மாட்டேன், பிச்சு நல்லா இருக்கான்னு பாக்குறான் பாரு. இப்ப போடு. ஒழுங்கா நானாவது பிடிச்சிருப்பேன். கேட்ச விட்டுட்டியே. உங்க டீம் லேட் பண்ணாதடா, சீக்கிரம் பால் எடுத்து போடுறா. ஏய் இருடா, எப்பலாம் வந்து பிடிக்கிறேன். ஏய் சிக்ஸ்.
லாஸ்ட் பால், ஒரே பந்து, 4 அடிச்சா அவனுங்க வின்னு. விக்கெட்டை தூக்கு ரம்யா. கமான் ரம்யா, கமான். பாஸ் தோனி எலியாட் அடிங்க பாஸ், எலியாட் கமான் பாஸ். பிரியாணி உனக்கு பிரியாணி வேணுமாடா? அவனை அடிச்சு பிரிச்சு கல்லுக்கு நீ வண்டி வரங்கடா. எதுக்குண்ணா? இதுக்கு தான்டா. முடியலடா, வண்டியை நிறுத்தேன்டா. கதிரு, நீ மட்டும் இறங்குன அறுத்துருவேன். அதான் மொத்தமா நசிக்கிறீங்களே. இனிமே என்ன போங்க, போனாலும் இங்க வராது. வந்தாலும் போக கூடாது. போங்க போங்க. நான் வந்து வச்சுக்கிறேன். யோ, என் பக்கத்துல வராதே. அங்க போயா. தவிர டோர் ஓப்பன் இருக்குலாம் பார்க்க மாட்டியா நீ? எல்லாத்தையும் நான் பார்க்க வேண்டியிருக்கு. எல்லா வண்டியா தள்ளி உட்கார்ற. கருத்த குட்டி இப்ப பழுத்த குட்டி ஆயிட்ட. அது எப்படா அடிச்சதுல பாதி பந்து உள்ள போய் மீதி பந்து மட்டும் வெளியே புடைச்சிட்டு இருக்குது? சும்மா இருங்கண்ணே, நானே பயந்து போயிருக்கேன். ஏன்டா? அடிச்ச பந்து செவுத்துல பட்டு ஸ்டெம்புல பட்டு மறுபடியும் செவுத்துல பட்டு என் நெத்தியில எப்படிண்ணே? ஏய், என்னடா சொல்ற? இல்லண்ணே, எனக்கு என்னமோ தப்பா தெரியுதுண்ணே.
சூட்டிலே என்னை அணைத்தாயடா கொடையின்றி நீ தந்த மழையினிலே நான் நனைந்தேன் இது போதும் பிறந்த நான் அப்புறம் என்னடா மச்சான் நைட்ல ஒரே குஜாலாமா? ஏன்டா ஏதோ டர்ரான மாதிரி இருக்க? உன்னதாண்டா ஏன்டா பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? ஆமாடா, அதான் நடந்துச்சு.
என்னடா சொல்ற? டேய், நீ ரிலீஸுக்கு முன்னாடியே படத்தை பார்க்க ஆசைப்பட்டிருப்ப. அதான் அவன் ஸ்கிரீனை போட்டான். இத போய் பெருசா பேசுற. டேய், நான் சீரியஸா பேசுறேன். உனக்கு என்ன ஜோக்கா? கூல்டா மச்சான். அப்படி நம்பல. சரி வா. நீங்க பாரு, நான் மேல பாக்குறேன். சரி. இந்த ரூம்ல பாத்தியா? இல்ல. என்ன பார்த்தா பேய் மாதிரியா இருக்கு? ஓவர் நக்கல். நீங்களுமா கட்டல? சும்மா என்னது மூஞ்சில பெயிண்டிங்? ஃபேஷியல். ஃபேஸ் ரொம்ப டல்லா இருந்துச்சு அதான். சரி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணுறேன். ஐயோ, ஒண்ணுமே புரியலடா. என்னடா உனக்கு கன்ஃபியூஷன்? டேய், நேத்து நைட் அவ்வளவு வயலண்டா இருந்தவ இப்போ இப்படி இருக்கா? டேய், என்னடா ஆச்சு உனக்கு? அவன் நல்லா தான்டா இருக்கா. நீ தான் தேவையில்லாம கன்ஃபியூஸ் ஆகி என்னையும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருக்க. ரிலாக்ஸா. நான் டி நகர் வரைக்கும் போயிட்டு உங்க மேரேஜுக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியா? பாருங்க. ஹலோ மாப்ள, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான் பேசுறேன். அங்க எதுக்கு மாமா போனீங்க? ரம்யாவை அந்த பையன் கடத்திட்டு போயிட்டான்னு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் மாப்ள. அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன். என்னது இன்ஃபர்மேஷனா? ஒரு நிமிஷம் மாமா. கொன்றுவேன், பிச்சு போடுவேன். சொல்லுங்க மாமா. ரம்யா காது, கழுத்து, கையின்னு எல்லாம் சேர்த்து. ஐயோ, என்னாச்சு? மொத்தமா 20 பவுன் நகை மாப்ள. நகை முக்கியம், அத மறந்துடாதீங்க. போன வையா, வீட பிடிச்சேன். டேய் பிரியாணி, போன பிடிச்சா. ஐயோ, போட்டியவே தூக்கிட்டு போயிடானாமா. பூட்டு பத்திரமா. லூசு பையன். மாப்ள, யாரு லூசுன்னு சொல்ல? வேற யாரு? உங்க அண்ணன் ஐயா. என்ன லக்கல? காவல் நோல்றாங்க.
எங்கேயா பாம்பு? அண்ணனுக்கு பாவலா நான் உன்னை என்னைக்குமே கஷ்டப்படுத்த மாட்டேன். காதல் என் காதல் அது கண்ணீர்ல போச்சு, அது போச்சு அட கண்ணீர்ல. ஏய் விஸ்வா, என்னடா மூஞ்சி காத்து போன லாரி டயர் மாதிரி சுருங்கி போயிருக்கு? பாத்தியா உனக்கா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு? பட்டு வெட்டி பட்டு சட்டை எப்படி இருக்கு? அங்க பாரு, ரம்யா எப்படி கூலா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. இரு வரேன். ஹாய் ரம்யா. இங்க பாத்தியா சாரி எப்படி இருக்கு? ரம்யா, உன் மேரேஜுக்கு தான் சாரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ரம்யா ப்ளீஸ் வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணு. इसको में जब ये 11 बजेगा ऑन द फ्लोर आना पड़ेगा, लुंगी को उठाना पड़ेगा, स्टेप करके दिखाना पड़ेगा. காது கிழியுது. लुंगी को उठाना पड़ेगा, स्टेप करके दिखाना पड़ेगा. ஏன் ரம்யா இப்படி பண்ற? Don't disturb me. Gangnam Style. Gangnam Style. Op, 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 Gangnam Style. Gangnam Style. Op, 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 Gangnam Style. சாதாரணமா இருந்தா திடீர்னு சந்திரமுகி ஆயிட்டா. முதல்ல இங்க இருந்து கிளம்புனா போதும்டா சாமி. ஐயோ ஏம்மா பெண்ட கட்டிட்டால. எங்க போறான்? டேய் வெயிட் நில்றா. நான் போறேன். எங்க எங்க ஓடுற?
நான் ஊருக்கு போய் ஊறுகாய் போட்டு பொழைச்சாலும் பொழைப்பேன். இங்க இருந்து என் உசுரை விட மாட்டேன். டேய் நீ எல்லாம் ஊர்ல போய் ஊறுகாய் போட்டனா ஊர்ல இருக்கவன் தான் உசுர விடுவான். அதுக்கு நீ மூடி நீ இங்கே இருக்கலாம். நம்மள நம்பி இவ்வளவு தூரம் வந்திருக்கான், அவனை விட்டுட்டு போறான்ற. நம்மள நம்பி இல்ல, உங்களை நம்பி. ஆள பாரு, உனக்கு பாதுகாப்பு. அவன் போறான்டா. எலிய பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி இந்த பண்ணிய பள்ளம் தோண்டி தான் பிடிக்கணும். டேய் போயிட்டு போறது போற, கடைசி எங்களோட ஒரு தடவை சரக்கு அடிச்சுட்டு போயேன். எதுக்கு? டேய் இவன் தான் சொல்றான்ல, வந்து சரக்கு அடிச்சிட்டு போ. சரி சரி, நீங்க கட்டாயப்படுத்தி கூப்பிடுறதுனால தான் வர்றேன். ஆனா சரக்கு அடிப்பை மட்டும் நினைச்சிடாதீங்க. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே பண்ணி பள்ளத்துல வந்துருச்சு. ஐ எம் சாரிடா. எதுக்குடா? நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. ஆனா விட்டா பாரு ஒரு அறை பேய் அறை, உலகமே சுத்திச்சு. இன்னும் கூட எனக்கு தலையெல்லாம் சுத்துதுன்னா பாரு. சுத்துதா? போதனே போத. என்னடா நடக்குதுங்க? ரம்யாவா இல்லை, அவளுக்குள்ள வேற ஏதோ இருக்குடா. பேய் பாஸ், பேயேதான். எனக்கு நெத்தில அடிபட்ட அன்னைக்கே நான் சொன்னேன், இந்த வீட்டுல ஏதோ இருக்குன்னு. ஏய் என்னடா சொல்ற? இந்த வீட்டுல பேய் இருக்குண்ணே, அதான் நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த வீட்டுல முன்னாடி என்னடா நடந்துச்சு? எங்க கிட்ட கேட்டா வீட்டு ஓனர் தான்டா கேட்கணும். இந்த வீட்டு ஓனர் எங்கடா? அவன் அமெரிக்கால செத்து போயிட்டான்டா. இது அமெரிக்கால செட்டில் ஆயிட்டான்டான்னு சொல்ல வந்தேன். ஆனா மாசம் மாசம் 1ஆம் தேதி டான்னு மணி அடிச்ச மாதிரி சேலரி கிரெடிட் ஆயிரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ரம்யா இப்படி ஆயிட்டா. முதல்ல ரம்யாவை இங்க இருந்து வெளியில கூட்டு போனோம். ரைட்டா? டேய் டேய், காலையில கல்யாணத்துக்கு நம்ம எல்லாரும் எப்படி இருந்தாலும் வெளியே போய் தானே ஆகணும். சரிடா, மார்னிங் பாக்குறேன். குட் நைட். ஓகே மச்சான், குட் நைட். ஓகே குட் நைட். டெரர் நைட். பாஸ் அங்க போறீங்க அடிவுலும். அதுக்கு ரம்யாவை தனியா விட்டுற முடியுமா? லவ் பாஸ், லவ். லவ் பண்ற எல்லா பயிலும் ஃப்ரெண்டுக்கு தாண்டா கரைச்சல கொடுக்குறீங்க. போப்பா. போயிட்டு அவனோ கதவை தட்டுறான், யாருன்னு போய் பாடுறா. டேய் எவனோ கதவை தட்டுறான், டக்குன்னு போய் கதவை தரப்போ. கரடாடணும்ல நீ போன. ஏன்டா உயிர் டேய் என்னடா அது கோலம்? வாடா வாடா உள்ள வாடா. யாரு? ஆளை பாரு, அன்டைம்ல வந்து தொந்தரவு பண்ணிட்டு. என்னாச்சு பாஸ்? என்னடாச்சு பாஸ்? சரக்கு அடிச்சிட்டு போனோம்ல, மப்புல வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்விமிங் பூல்ல மப்பு இறங்கிருச்சு, அதான் இங்க வந்துட்டேன். தண்ணியில விழுந்துட்டீங்களா பாஸ்? இங்க வந்தீங்களோ, எங்களுக்கு வீதியை கிளப்பிட்டீங்களா? ஏ விஸ்வா, இங்க என்ன பண்ற? என்ன ரூம்ல தனியா விட்டுட்டு வந்துட்டு எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமா? பயமா? உன்னை பார்த்து நாங்க தானே தாய பயப்படணும். பயத்துக்கே பயமா? சரி வா போலாம். என்னது
அது ட்ரெஸ் எல்லாம் இப்படி நனைஞ்சிருக்கு? குளிச்சியா? ஃபீலிங் எனக்கு புரியுதுடா. குடிச்சியா? போடா. சாரி ரம்யா. என்னை விட அது முக்கியமா போச்சா? உன் மேல உயிரியே வச்சிருக்கேன்டா. கையை எடு, கையை எடுடா, கையை எடுடா. Touch me. ஐம்பது இட்லி அட்டஸ்ட் வச்சு சாப்பிடுது பாரு. கட்டு 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 கட்டு. ஏய் சொல்லுடா, சொல்லி தொலைடா. ரம்யா சாப்பிடு. நேரமாச்சு. ரிஜிஸ்டர் ஆபீஸ் போகணும்ல, சீக்கிரம் சாப்பிடு ரம்யா. இன்னைக்கு மேரேஜ் தெரியுமா? மேரேஜா? யாருக்கு? மேரேஜ்க்கு சாரி எடுத்தீங்களே, அட்லீஸ்ட் என்கிட்ட காட்டுனீங்களா? எங்க காட்டுறது? அதான் எல்லாத்தையும் நீ காட்டு காட்டுன்னு காட்டுனீங்க. என்னது? இல்ல ரம்யா, நேத்து நாங்க சாரி எடுத்து வரும்போது ரம்யா நீ தூங்கிட்டு இருந்தனா? என்னமோ தெரியல விஸ்வா, இங்க வந்ததுக்கு அப்புறம் சம்டைம்ஸ் யாரோ அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வருது. சரி, நீ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். திறன வாங்கடா, வாங்க வாங்கடா, கைய பிடிச்சிடுங்க. வாடா, வாங்க வாங்கடா, வாங்கடா வாங்கடா. என்னடா வேடிக்கை பாக்குறீங்க? வாங்கடா, கைய பிடிச்சி இழுங்கடா. வாங்கடா வாங்கடா வாங்கடா, கைய பிடிச்சி இழுங்கடா. வாங்கடா இழுடா. கரண்ட் கம்பியில கை வைக்கிற மாதிரி எது புடி முடியா? Don't play with me. என்னடா கதவு தானா திறக்குது?
The number you are calling is not reachable at the moment. Please try later. சிங்கத்துறை தேடி வர்றத விஸ்வா கிட்ட எப்படி சொல்றது? எங்கயா பார்த்து ஓட்டுற? ரோட்டை பார்த்து ஓட்டியா? சார் அவன்தான் சார், அவங்க 2 பேரும் ஓடி போறதுக்கு பை கொடுத்தவன். சத்தியமா அது ரம்யாவே இல்லை, பேயதான். ஆமாண்ணே, நம்ம 3 பேர்த்தையும் ராட்டன்னு சுத்துற மாதிரி சுத்திருச்சுண்ணே. நான் சொன்னா கேளுங்க, இனிமேல் இங்க இருந்தோம்னா சங்கு தானே. டே கட்டல, எங்க ரம்யாவை இழந்துருவணும்னு எனக்கு பயமா. நீ ஃபீல் பண்ணாத விஸ்வா, முதல்ல வெளியில போய் ஒரு நல்ல சாமியாரை பார்ப்போம். அண்ணே, நீலாங்கரையில ஒரு சாமியார் இருக்காரு, அவர் பேய் ஓட்டுறதுல ஸ்பெஷல். ஸ்பெஷலோ சாதாவோ நமக்கு இப்போ பித்தம் தெளியணும். முதல்ல ஒரு சாமியாரை போய் பார்ப்போம். என் ரம்மிக்குட்டி இங்கதான் இருக்காளா? யாருன்னு இவங்க? ரம்யாவுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை வந்தாண்டா. என்னடா தேஞ்சு போன தேவாங்க மாதிரி இருக்கான், இவனை போய் மாப்பிள்ளன்ற? பட்டாப்பட்டி போட்டவனுக்கு பங்களாக்குள்ள என்ன வேலை? எங்கடா என் ரம்மிக்குட்டி சொல்றா. காரியம் கைகுடி வரணும் கெடுத்துட்டியாடா? கெடுத்துட்டானா? பிரியாணி அப்போ உனக்கு பிரியாணி போச்சா? கல்நக்கி மாப்பிள்ள இங்க நக்காத, இங்க நக்கு. சொல்றா, சொல்லு, என் கண்ணை பார்த்து சொல்லு. கேக்குறல, சொல்றா. ரம்மிய கலைச்சிரலையே. வரேண்டா. உள்ள போ, கலப்பா கலகலன்னு. ரம்மிக்குட்டி, என் தங்க கட்டி. ரம்மிக்குட்டி பிடிக்கல, வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அவன் அவன் கூட 2 நாள் வாழ்ந்துட்டான், அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு அதை பத்தியெல்லாம் கவலையே கிடையாது. இதெல்லாம் பெரிய இடத்து கல்ச்சர். மாமாவுடைய கௌரவமே நீ என் கூட வர்றதுல தான் இருக்கு. நீ என் மாமன் வெட்டு பழம், நீ எனக்கு மட்டும்தான். சின்ன வயசுல காக்கா கடி கடிச்சு கல்லம் டாய் திங்கிறது இல்ல, அது மாதிரி உன்னை நான் நினைச்சுக்கிறேன். பொய்யால என்ன தைரியம் இருந்தா சிங்கத்தோட வீட்டுல கைய வைப்ப. உன்னை விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன்டா. டேய் தவிடு, வண்டி ஏறுறா. டேய், நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்க பட்ட ஆளு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போங்கடா, போய் வண்டியில இருங்கடா. ரம்மிக்குட்டி, அதான் மாமே நான் வந்துட்டேன்ல, நீ ஒன்னும் பயப்படாத. நம்ம 2 பேரும் ஊருக்கு
முருங்கை மரத்துல இருந்து வேதாளம் இறங்கி வர மாதிரியே வரான். முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. சொன்னா கேட்கவா போற? அது உண்மையிலே பேயா? இல்ல உங்க ஆயா. ஏண்டா அந்த வாங்குவாங்க இன்னமா தெரியல உனக்கு? மாமா அங்க பாரு. மார்கழி மாசத்து நான் இங்க டேட்டிங் போற மாதிரியே வரானுங்க. ஏந்திருங்க. கண்டவன் காலெல்லாம் விழுக வச்சுட்டே மாப்பிள்ள. இவனும் உனக்கு ஒரு முறையில மாப்பிள்ள தாயா? அப்படியா? சரி எழுந்துருங்க. சரி எழுந்துருங்க. இப்ப நான் என்ன செய்யணும்? வெளியில விட்டா போதும் ஓடிடுவோம். அப்ப ரம்மி குட்டி வாடே ஒரு டம்மி. வாடிக்கு எதுக்கு ரம்மி? என்னன்னே சொல்ற? அவனே ஒரு டம்மி, அவனுக்கு எதுக்கு ரம்மின்னு சொன்னா? ரம்மிய தம்பியே பரிசா வச்சு. என்ன மாமா? என்னண்ணே இப்படி அந்தர் போயிட்டு அடிக்கிறேன்? என்ன அண்ணன் பெர்ஃபார்மன்ஸ் பண்றானே. ஒரு ரகசியம் கதை கொடுங்க. மூக்குள்ள வர விடுறாடா. எப்படி? எனக்கு என்னவோ அது சரியா படல. அது இந்த மாதிரி பல வேலையில பண்ணிருக்கேன் தம்பி. செய்யுங்க தம்பி, கரெக்டா இருக்கும். டேய் அவன் சொன்ன மாதிரியே செஞ்சு தொலைச்சிடலாம்டா. இல்லாட்டி எக்ஸ்பிரஷனை போட்டு எல்லாத்தையும் டிப்ரெஷன் ஆகி சாவடிச்சிருவான். வா வாங்கடா. டேய் உலக்கைய தூக்கி ஓரமா வை. வணக்கையா. வணக்கம் வணக்கம் வணக்கம். பயம் இருக்கணும். வணக்கம் முன்னாடி அடிச்சா குண்டு விடுவேன் எல்லாத்தையும். ஒயிட்டோட வெயிட் தெரியாம மாறீங்களா? ஏன் மாப்பிள்ள காதல் என்னமோ குசு குசுன்னு சொன்னீங்களே, என்ன அது? பிளானிங் மாமா, பிளானிங். அப்படி என்னன்னே பிளானிங்? ரம்மி குட்டிக்குள்ள பேய். கரெக்ட் மாப்பிள்ள, கரெக்ட். ரம்மி குட்டி சாப்பிட்டா பேயும் சாப்பிடும். கரெக்ட். ரம்மி குட்டி தூங்குனா பேயும் தூங்குன. கரெக்டா? கரெக்ட். இது ரம்யாவுக்கு, இது பேய்க்கு. ஆனா பேய்க்கு 2 போட்டா பத்தாதுல. ஓ நீ எக்ஸ்ட்ராவாவே போடுவான். ஏய் போதும். டேய் பேய்க்கு பேதி மாத்திரை போட்டா தானே தப்பு. ஏய் தூக்க மாத்திரை போட்டா தப்பே இல்ல. இப்படி சூடு. என்னடா இந்தா. போ 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 போ. என்னது? பால். அது தெரியுது. எப்பவுமே நான் தானே எடுத்துட்டு வருவேன். நீ எடுத்துட்டு வந்திருக்க? ஒரு சேஞ்சுக்கு. சரி குடு. ஏன் நிக்கிற? சிடா. இல்ல இருக்கட்டும். ஆமா, ஏன் ஃபேஸ் டல்லா இருக்கு? இல்லையே. சரி சரி, சர்வர் மாதிரி நிக்காம வந்து உட்காரு. சார் எங்க பக்கத்துல வர மாட்டீங்களோ?
இந்த சாங் கேளு. நைஸ் மெலடில. எனக்கு தூக்கமா வருது. ஒரு மாதிரி கேரா இருக்கு. செத்துடலாம் போல இருக்குடா. ஏய், ஏன்டா அப்படி பேசுற? இல்லடா, ரம்யாவை நினைச்சா. புரியுதுடா, ஒன்றும் வரி பண்ணிக்காத. எல்லாத்துக்குமே கண்டிப்பா ஒரு வழி இருக்கும். இந்த பார், முதல்ல சிங்கத்துறையும் அவங்க ஆளுங்களும் இங்கேருந்து போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்றதை யோசிப்போம். டேய், பதட்டப்படாதடா. பதட்டப்பட்டா எந்த காரியமே செய்ய முடியாது. கொஞ்சம் அமைதியாக கண்ணை மூடு. எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலாம். சரியா? ம், படு. அண்ணே, லைட்டை ஆஃப் பண்ணாதீங்கண்ணே, பயமா இருக்கு. போடா என் டவுசரு. மணி 12 ஆச்சு. தூக்குற நேரம். இப்ப தப்பிச்சா தான் நம்ம தப்பிக்க முடியும். தமிழ் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறோம். வண்டி சவுண்ட் கிட்ட பேர் வச்சுருங்கள, வண்டியை வெளியே தள்ளிட்டு போயிடுவோம். கால்கள் ரெண்டு மூட ஓட, கண்கள் ரெண்டும் தேட தேட, துண்ட காணும் துணிய காணும் ஓட தோணுதே. அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து அங்கமெல்லாம் வெத்து வெத்து, எந்த நிழலும் என்னை பார்த்து கேட்டு பிடிக்க வந்த நாங்களோ மாட்டிக்கொண்டதென்ன இங்கு நேரம். போக போக பயத்தில் ஓட ஓட, கண்கள் ரெண்டும் தேட தேட, துண்ட காணும் துணிய காண ஓட தோணுதே. அங்கமெல்லாம் வெட்டு வெட்டு, எந்த நிழலும் என்னை பார்த்து கேட்டு
தாண்டியானோ தடுக்கி விழ இஞ்சி இடுக்கு பிஞ்சி போச்சு நாடி நரம் அஞ்சி போச்சு ஜல்லிக்கட்டு கால போல துள்ளிக்கிட்டு வந்த என்ன சொல்லி சொல்லி ஆக்கி கொண்டா கஞ்சிதானே அன்று வாரம் கிழிஞ்சி போச்சு பிரியாணி எனக்கு கல்யாணம் நடக்குமோ நடக்காதோ நம்ம ஊருக்கு போறோமோ இல்லையோ சரி இல்லடா அண்ணே அப்போ அந்த பிரியாணி மாமா மாப்பிள்ள கேட்டு ஓபன் ஆயிருச்சு. வராதீங்க வராதீங்க போயிருங்க போயிருங்க. ஒண்ணு தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு வராதீங்க வராதீங்கன்ற என்ன கொழுப்பா? டேய் எதுக்குடா போலீஸ கூட்டு வந்த? இங்க இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு இது வேறயா? ரம்யாவோட அப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாருடா. நீங்க இருக்கிற இடத்த காட்டி கொடுக்க சொல்லி என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. எட்ட பொண்ணுக்கு அப்புறம் இவன் தான்டா நல்ல நண்பன்டா. எங்கயா அவன்? அதோ சார். டேய் காதல் மண்ணா வாடா இங்க. பொண்ணுங்கடா பொண்ணுங்கடா வச்சிருக்கீங்க? ஏய் வாங்க. உன்னதான் வாங்க. ஒரு பொண்ணுக்காக இப்படி ஆட அடிச்சுக்கிறது வெக்கமா இல்ல? எங்கடா பொண்ணு? படாங்க மாதிரி நிக்கிறிய பொண்ணுங்கடா. டே சிங்கம் நீயாவது சொல்றா எங்கடா பொண்ணு? இவன் வேற நடந்தது தெரியாம பில்டப் பண்றானே. டேய் யாராவது சொல்லி தொலைங்கடா என்னதான்டா நடந்துச்சு? யோ நீங்களாவது உள்ள போய் பாருங்க அந்த பொண்ணு இருக்குதானே. சரி சார் போங்கயா. சிங்கமே இங்க வந்து சீரழிஞ்சு நிக்குது. புலி புலி புடுங்க வந்து சாக்கும். இங்கே ஒருத்தரீங்கண்ணா மேலே போய் பார்ப்பேன் சார். ஆமா இன்ஸ்பெக்டர் கூப்பிடாரு. போகாதீங்க போகாதீங்க வந்துருங்க வந்துருங்க. ஏய் உனக்கு என்ன வந்து வச்சுக்கிறேன். ஏய் போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா? நீ அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? பொண்ணுன்னு பாக்குறேன் இல்ல? ஏய் ஏன் கிட்டே வா.
யோ சொல்லிருக்கலாம் இல்லையா? அவன் தான் சொன்னானே சார். நமக்கு ஒரு பிரச்சனைடா போலீஸ்ட போவோம். அந்த போலீஸ்க்கே ஒரு பிரச்சனைடா. என்ன நக்கலா? அதான்டா யானை குழிக்குள்ள விழுந்தா எலிகள் எல்லாம் ஏறி விளையாடுமா. என்ன மொறப்பு? ஏய் போலீஸ்டா. என்ன போலீஸு? அதான் பீஸ் பிடிங்க பெப்பரப்பான உட்காந்துருக்கீங்க. டேய் பிரியாணி, நம்மளாச்சு பரவாயில்ல, அவங்கள பாரு 8 பேர் சேர்ந்து ஏறி மிதிச்ச மாதிரியே கிடக்குறாங்க. ஐயா புலிடா, பாயும் புலி. கொய்யால புலி இல்ல, பூனைக்குட்டி. அடிபட்ட பூனைக்குட்டி. என்னண்ணே? போலீஸ்டே உங்க வேலையை காட்டுறீங்களா? என்ன சார் இது? அழுகுறியோட்டம் பேசிட்டு இருக்க டிப்பாக்கி வைக்கிறீங்க. எடுங்க சார். சார் சுட்டாதீங்க சார். மாப்பிள்ளை சுட்டுறீங்களா? எங்க சுடுங்க பாக்கலாம். பையல அண்ணனை ஏத்தி விட்டு கதையை முடிக்க பாக்குறடா. தேங்காய் தண்ணிக்கு கல்லக்கல பையல. ஏய் வேணாம் சார், வேணாம் சார். பாஸ் பாஸ் எங்க போறீங்க? டேய் பாஸ். டேய் ஏய் வேண்டாம். ஏய் சொன்னா கேளு, குடுத்துரு. நீ யாரு? ரம்யாவை எதுக்கு பிடிச்ச? என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலும் துப்பாக்கியால சுட்டாலும் என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ரம்யா எனக்கு வேணும். ப்ளீஸ். உனக்கு என்னதான் வேணும்? நீ யாரு? காதம்பரி, நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். என் ரம்யாவை விட்டுரு. கேப்பியா? நான் என்ன சொன்னாலும் கேப்பியா? கேக்குறேன். என்ன சொன்னாலும் செய்வியா? செய்றேன், சொல்லு. நானும் யாருனும் இந்த வீட்ல That was a fantastic stroke. That's massive. Yes, yes, yes. Super. Incredible hit. வா சூப்பர் சூப்பர். பின்றா. ச்சே. व्यवस्था கட்ட மாட. இப்படி மேட்ச பார்க்க உடம்பு எடுத்துருச்சு. இல்லனா கண்டிப்பா கப்பு நம்பல் தான். சொதப்பிடுச்சு. டார்லிங் காதம்பரி காதம்பரி பேபி லட்டு குட்டி செல்ல குட்டி புச்சு குட்டி அம்மு குட்டி. டோன்ட் டச் மீ. அம்மு குட்டிக்கு கோவமா? பின்ன காலையில இருந்து கிரிக்கெட்டே கட்டிட்டு அழுதா? சாரிடா. இப்ப மட்டும் என்னவா? போ போய் கிரிக்கெட்டே கட்டு அழு. போ. காதம்பரி கோச்சிக்காதடி. இன்னைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்மா. பரா அதான் வந்துட்டோம்ல. ஐ புஜ்ஜு வேணா லட்டு இது தொடாத வேணா. வேணா. எங்க ஓடுற? அம்மா ஐயோ எனக்கு என்னாச்சுங்க? ஓ சாரிடா. சீ விடுங்க. ஐயோ மணி 8.
என்னங்க புடவை விடுங்க போங்க. எங்க போற ஐயோ விடுங்க. அடிச்சே நேரம் தெரியாம என்னடி ஆச்சு? டைம் எட்டாச்சு. கடைசியில் கல்யாணம் சீரியல் பார்க்கணும். இன்னைக்கு அந்த சீரியலோட கிளைமேக்ஸ்ங்க. சிவாவுக்கும் ராகினிக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையான்னு தெரியும். அதான் சீரியல் பேரே கடைசியில கல்யாணம்னு வச்சிருக்கான். இதுல முடிவு வேற பார்க்கணுமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். நன்றி நன்றி. அப்படி என்னதான் சொக்கு பொடி வைப்பானுங்களோ இந்த சீரியல்கள்ல, இவளுங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல. இன்னைக்கு தலகாணி தான். டைட்டில் சாங் முடியறதுக்குள்ள டிவி ஆன் பண்ணிடணும். காதம்பரி இவரு வேற. ஐயோ அடியே கத்திக்கிட்டே இருங்க. போட்டுட்டோம். பில்லி வர வந்துட்டோம். இந்த நேரத்துல யாரு சொல்றா வினய்? என்னது மேட்ச் ஆரம்பிச்சிருச்சா? டே விளையாடாதடா. 4 6 தோனியா? டே தேங்க்ஸ் ரா மச்சான். அப்ப கப்பு கன்ஃபார்மா நமக்கு தான். நான் மேட்ச் பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்றேன்டா. தேங்க் யூ. ஜென்ம விரோதி அந்த சிவா. இந்த மாதங்கி தங்கச்சி ராகினி கழுத்துல அவன் தாலி கட்டவே கூடாது. போ. எப்படியாச்சும் இந்த கல்யாணத்துக்கு நிறுத்தியே ஆகணும். இன்னும் சீக்கிரமா போ. இந்த மாதங்கி யாருன்னு அந்த சிவாக்கு காட்டுறேன். Don't disturb me. Shut up. அருண், நான் சீரியஸா சீரியல் பார்த்துட்டு இருக்கேன். ரிமோட் கொடு. ப்ளீஸ் விளையாடாத. நான் ஒண்ணும் விளையாடல. ரிமோட் கொடுங்க. கொடுங்க. கொடுங்க அருண். What nonsense is this? குட் நான் ப்ளீஸ் அந்த ரிமோட் கொடுங்க. விடுங்க அருண். It's an important match. Come on, Dhoni, come on! Yes! 6! Oh no! Oh, catch! Out! What nonsense is this? Last over ball. 4 runs அடிக்கணும். பேட்ஸ்மேன் இல்லையே? நீ வேணா போய் அடியேன். Back to serious. காதம்பரி! அந்த ரிமோட் குடி. எவ்வளவு டென்ஷனா பாத்துக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல சீரிப்பு. ஓ மை காட். கிரிக்கெட்ட பாக்குற கிரிக்கெட். இருமே. பண்ணி. அருண், நான் 5 இயர்ஸ் இந்த சீரியல் பாக்குறேன். லாஸ்ட் எபிசோட் பார்த்தே ஆகணும். ரிமோட் கொடு. குடு ரிமோட்ட. டென்ஷன் பண்ணாதீ. போ. லாஸ்ட் பால். என்ன மட்டும் சீரியல் பார்க்க விடாம நீ மட்டும் கிரிக்கெட் பார்த்துட்டியா? நான் உன்னை பார்க்க விட மாட்டேன். நான் உன்னை பார்க்க விட மாட்டேன். நீ கிரிக்கெட் பார்க்க கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாத. பண்ணுவே. தள்ளி போ. என்ன மேட்ச் பார்க்கணும். தள்ளி போ. தள்ளி போடி. மாட்டேனா? நீ இன்னைக்கு கிரிக்கெட் பார்க்க கூடாது. நான் உன்னை பார்க்க விட மாட்டேன். போன்றியா? போடி உள்ள. Just come back and shy of a freebie. He's not worried about a freebie's variation. நீ நடிச்சல. He's gone. The time's gone down for a third one. India have won. And have a look at 4. Yes. Fantastic. Yeah. Yes, joyous scenes out there in Durban. Didn't fancy Shahid Afridi there running up the bowl in a cap and he shoved it down the leg.
இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இது உனக்கே நல்லா இருக்கா? ஓவரா தெரியல? சீரியஸ் ச்சே, சாவுக்கே மதிப்பு இல்லாம பண்ணிட்டிய. எனக்கு ஒண்ணு செய்வியா? என்ன உன்னை வச்சு சீரியல் பண்ணணுமா? கடைசியில் கல்யாணம் கிளைமாக்ஸ் பார்க்கணும் இதே டிவில. இந்த டிவில சரி பாத்துட்டா ரம்யா விட்டு போயிருவியா? அது போதும், அது போதும், போயிருவேன். சத்தியமா நான் போயிருவேன். உன்னெல்லாம் எப்படி நம்புறது? மனுஷங்க தான் ஏமாத்துவாங்க, நாங்க சத்தியத்தை மீற மாட்டோம். இதெல்லாம் தெளிவா பேசு. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லு. நான் சொன்னதை நீ யார்கிட்டயும் சொல்லிடக்கூடாது. இத யார்கிட்டயும் நான் சத்தியமா முடியாது தாயே, முடியாது. எங்க போற? கிளைமேக்ஸ் அந்த சேனல்ல போய் வாங்கிட்டு வரேன். டேய் என்னாச்சு? சொல்லிருச்சு. என்ன சொல்லிருச்சா? பேதானா பாஸ்? ஆமா. அப்ப ரம்யாக்குள்ள இருக்க ஆவி யாரா? காதம்பரி. காதம்பரி லவ்ல செத்ததா? இல்ல. கள்ள காதல்ல செத்ததா? இல்ல. யாராச்சும் அடிச்சு கொடுத்தாங்களா? இல்ல. அந்த பேய்க்கு கதை தான் என்ன? அத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. விட மாட்டேன். அவனை சும்மா விடக்கூடாது. பேசாம அவனை ஜெயில வச்சு கதையை முடிச்சிடலாம். ஐயோ மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம். ஒரு பங்கு 4 ரன்னு, ஒரு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு. ஒரு பங்கு 4 ரன்னு, ஒரு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு. ஐயோ 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 மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம். ஐயோ 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 மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம். ஒரு பங்கு 4 ரன்னு, ஒரு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு. ஒரு பங்கு 4 ரன்னு, ஒரு விக்கெட்டு ஒரு விக்கெட்டு. ஐயோ 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 மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம். ஐயோ 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 மாட்டிக்கிட்டோம் மாட்டிக்கிட்டோம்.